இனி திமுகவில் இருந்து தூக்கலாம். மோடியை பார்த்ததும் புது தெம்பு. விஜய் போட்ட அவசர மீட்டிங். டெல்லி பயணத்திற்கு பின் திரும்பிய தமிழக முதல்வர் விஜயை நேற்று இரவு அவரது அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் உள்ளிட்டோர் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர். டெல்லியில் பிரதமருடனான சந்திப்பு உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளை விஜய் தனது நம்பிக்கைக்குரிய தலைவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். சந்திப்பின் போது விஜய் நம்பிக்கையுடன் பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் அலுவலகம் மரியாதையுடன் நம்மை வரவேற்றது. பிரதமரும் அக்கறையுடன் நலம் விசாரித்தார். நாம் அளித்த கோரிக்கைகள் நல்ல பதிலை பெறுமா என்பது இப்போது தெரியவில்லை. ஆனாலும் சட்ட ரீதியாக அணுக வேண்டியவற்றை சட்டப்பூர்வமாகவே அணுகுங்கள் என்று பிரதமர் அறிவுரை வழங்கினார் என்று விஜய் ஸ்லாகித்து பேசியதாக கூறப்படுகிறது. சந்திப்பின் போது சென்னையில் நடைபெறும் அரசியல் விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அதிமுகவில் இருந்து பல்வேறு நிலை நிர்வாகிகள் கொத்து கொத்தாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உற்சாகமாக விளக்கினார். இதை கேட்ட விஜய் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை என்று தெரிகிறது. இதனிடையே திமுகவில் இருந்தும் பலர் தாவேகவில் இணைய ஆர்வம் காட்டுவதாக அமைச்சர்கள் சுட்டிக்காட்டினர். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் தொடர்பு கொண்டு வருவதாக கூறப்பட்டது. இவர்களை எப்படி அணுகுவது என்ற கேள்விக்கு விஜய் தெளிவான உத்தரவு வழங்கினார் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைப்பாடு தாவேக தலைமையிலான புதிய அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது. அதிமுகவில் இருந்து வருபவர்களை உடனடியாக இணைத்துக் கொள்ளும் அதே வேளையில் திமுகவில் இருந்து வருபவர்களிடம் இரண்டு நிலைப்பாட்டை கடைபிடிக்க தாவேக தலைமை முடிவு செய்துள்ளது. இது கட்சியின் விரிவாக்க உத்தியில் தெளிவான திட்டமிடலை காட்டுகிறது. டெல்லி பயணத்தின் போது பிரதமரிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாகவும் மாநில அரசியல் சூழல்களை வலுப்படுத்தும் வகையில் கட்சி விரிவாக்கத்தை மேற்கொள்ளவும் விஜய் உத்தரவுகள் பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.